நீங்கள்லாம் யூ ஸ்டார்டட் என்ஜாயிங் ஏர் கண்டிஷன் ஃப்ரம் தி பிகினிங். ஆஃபீஸ் போன உடனே இருக்குது. போன உடனே பேங்க்லலாம் ஏசி. நாங்களாம் இருந்த பேங்க் போகிற காலத்தில் பேங்க்கில் ஏசிலாம் கிடையாது. இப்போ ஏசி இல்லாத பேங்க்கே கிடையாது. எல்லா இடத்துலையும் இந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்த வர நம்மளுடைய பாடியோட இது வந்து வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை ரெடியூஸ். அதனால ப்ளேம் பண்ணுறோம். ரெண்டாவது நிறைய பில்டிங் கொஞ்சம் கொஞ்சம் ஆகிடுச்சு. கவர் கம்மி, ரேடியேஷனோட வர எஃபெக்டும் இருக்குது. அண்டு முன்னெல்லாம் நான் சின்னவனாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து லாரியில் பின்னாடி ஓட்டப்பட்ட பைப் வச்சு நல்ல பீக் சமயத்தில் ரோடெல்லாம் தண்ணி விட்டுட்டு போவாங்க. அதுக்கு வந்து 2 பெனிஃபிட் உண்டு. ஒன்று வந்து ரோடை கூல் பண்ணும். அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகிறது வந்து க்ளவுட் பில்டிங் ஹெல்ப் பண்ணும். ஆமாம், உண்டா இல்லையா? அதெல்லாம் போயிடுச்சு. அதுதான் சொல்ல, இந்த வாட்டர் ரீசைக்கிளிங்காக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும், அதில் பணம் இருக்குன்றதை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களா? ஒன்றுமே இல்லை. ஒரு ஹோட்டலில் எடுத்திங்கன்னா வாழை இலையிலேருந்து கரிக்கா குப்பையிலேருந்து ஆர்கனைஸாக கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அதை ரீசைக்கிள் பண்ணாங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் மென்யூர். நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் வந்து நம்ம எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணுறது வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன் போனதுனால சொல்கிறோமே தவிர, கார் கூட ஏசி. இந்தியாவில் கார் ஏசி கார் எப்போ வந்து நீங்களே சொல்லுங்கள்? 90s அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி ஏர் கண்டிஷன் கார் ரொம்ப லிமிட்டட். அம்பாசடர் வசதி இருக்கவங்க போட்டுப்பாங்க, இல்லைனா இருக்காது. ஸோ அது மாதிரி கம்ஃபர்ட் ஆனதுனால வி ஸ்டார்டட் பிளேமிங் ஆன் த வெதர். வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு,